ஆப்கி அதாலத்தில் பிஜேபி தலைவர் நிஷிகாந்த் தூபே மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் நாடாளுமன்றத்தில் கலகங்களை உருவாக்குகிறார். நிஷிகாந்த் சார், சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல காங்கிரஸும் மத்த கட்சிகளை சேர்ந்த பெண் எம்பிக்கள் பிரதமருடைய சீட்டை சுத்தி அவங்க நின்னுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, பிரதமர் ஒரு காரணம்தான், இலக்கு நிஷிகாந்த்னு சொன்னாங்க. என் மேல அவ்வளோ பாசம் இருக்கும் போல இருக்கு. உங்க சேட்டைகள் அந்த மாதிரி இருக்கு. நான் உண்மைதான் பேசுவேன். உண்மையை பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வந்தா என்னால என்ன பண்ண முடியும்? ஆண்கள் பெண்கள்னு எல்லாம் பதட்டமாயிடுறாங்க. எனக்கு அதுல சந்தோஷம். நீங்க நெருப்ப மூட்டி விடுறீங்க. இல்ல, நான் நெருப்ப அணைக்கிற வேலை பார்க்கறேன். நேத்து தான் கிரண் ரிஜிஜு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணாங்க. அதாவது பிரதமர் வரலைங்கிற அந்த விரும்பாத நிகழ்ச்சியை பத்தி பேசும்போது நானும் யதார்த்தமா அந்த ஃப்ரேம்ல ஒரு இடத்துல தெரியுறேன். நான் கைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நிக்கிற முழு காட்சியும் தெரியுது. என்ன பார்த்து தான் மத்தவங்க பயப்படுறாங்க. என்ன யாரும் பயமுறுத்த முடியாது. பிரியங்கா காந்தி ஆகட்டும், இல்ல சோனியாஜி ஆகட்டும், இல்ல ராகுல்ஜி ஆகட்டும், அவங்க தான் பயப்படுறாங்க. பிரியங்கா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, பெண் எம்பிக்கள் நிஷிகாந்த் துபே கிட்ட வந்த உடனே புல்லட் ட்ரெயின் மாதிரி பயந்து ஓடிட்டாருன்னு சொன்னாங்க. புல்லட் ட்ரெயினா? அவங்க சொன்னது என்னன்னா, நான் புல்லட் ட்ரெயின் மாதிரி ஓடிட்டு இருந்தேன்னா, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க தான் என்ன பார்த்து பயப்படுறாங்க. நான் எழுந்து நிக்கும் போது நாடாளுமன்றத்துல நீங்க பாத்தீங்கன்னா மொத்த காங்கிரஸும் வேர்வையோட நடுங்குவாங்க. நான் என்ன பேசுனே அவங்களுக்கு தெரியாது. பிரியங்காஜி இங்க இருந்தாலும் ஓடி வருவாங்க, எனக்கு எதுவுமே கேட்கலையேம்பாங்க. அவங்க தான் பயப்படுறாங்க. பயம் அவங்க கிட்ட தான் இருக்கு. எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. எங்களுக்கு பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? மோடி எங்கள் தலைவர், அவர் பார்த்து உலகமே பயப்படுது. நீங்க நாட்டின் முதல் பிரதமரை பத்தி சொல்லியிருக்கீங்க, ஒழுக்கமில்லாதவர், தேச துரோகி, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்க. ஸ்பீக்கர் உங்களை தடுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தாரு, நீங்களும் நிறுத்தல. இல்ல, ஸ்பீக்கர் தடுக்கிற மாதிரி நடிக்கலாம் இல்ல, அவர் ஜெனியூனா தடுக்க தான் பார்த்தாரு. நான் பேசிக்கிட்டே தான் இருந்தேன். மைக் ஆன்ல இருந்ததை நான் பார்த்தேன். அது மைக்காரங்களுடைய தவறு. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே அப்பவே சொல்லிட்டேன். ஆனா நான் சொன்னது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. அதாவது புத்தகத்துல என்ன இருந்ததோ அதைத்தான் படிச்சு நான் உங்க எல்லாருக்கும் சொன்னேன். இதை நீங்க எப்படி நியாயப்படுத்துவீங்க? இந்த நாட்டுல இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு நேரு குடும்பம் தான் சொல்லியிருக்கீங்க. பசி பிரச்சனை, ஒழுக்கங்கட்ட வாழ்க்கையின் விளைவு, தேச துரோகம், மோசடி, ஊழல், இதெல்லாம் அவங்க செஞ்சதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்பவும் அதே கருத்துல தான் இருக்கேன். புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது தான் உண்மை. நீங்க சொல்லுங்க, நம்ம பிரச்சனை என்ன? நம்ம முக்கிய பிரச்சனை சீனா. சீனா ஒருபோதும் நம்மளுடைய பார்டரா இருந்ததே இல்ல. பார்டர் ஸ்டேட்டே கிடையாது. ஆங்கிலேயர்கள் போகும்போது நேபாள், பூட்டான், அப்புறம் திபெத்தை நமக்கு ஒரு பஃபர் நாடா கொடுத்துட்டு போனாங்க. சீனா நம்ம வழியிலேயே இல்ல. நீங்க டிபெட்டை ஒத்துக்கிட்டீங்க. டிபெட் சீனாவோட பாகம் ஆன உடனே சீனா நம்ம பார்டர் ஆயிடுச்சு. பாகிஸ்தானோட பிரச்சனை இருக்கு. பிரிவு ஏன் நடந்தது? எட்வினா நேரு பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க இப்ப காட்டின புத்தகம், அதுல என்ன எழுதியிருக்கு? அவங்க எப்பவும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? மவுண்ட் பேட்டனோட இவங்க ஒப்பந்தம் போட்டு நாட்டோட பிரதம மந்திரி ஆனதும் இந்தியாவை பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு பிடிச்சிருக்கிற காஷ்மீர் ஒருவேளை பாகிஸ்தான் கையில இருந்தா அது யாரோட கொள்கைகளால? சீனாவோட நம்ம பகையா இருக்கோம், டிபெட்டோட நம்ம பகையா இருக்கோம். சொல்ல போனா உங்க கொள்கைகளால் தானே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. இத யார் சொல்லுவாங்க, யார் பேசுவாங்க? நீங்களே சொல்லுங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு, அவர் மேல இந்த நாடு அன்பும் மரியாதையும் வச்சிருந்தது. அவர் இந்த நாட்டோட முதல் பிரதமர். அவரை போய் நீங்க ஒழுக்கம் கெட்டவர்னு சொல்றீங்க. அது அந்த புத்தகத்தில் எழுதி இருக்கு. நான் தனியாவா சொல்றேன்? அந்த மாதிரி அந்த புத்தகங்கள் இருக்கு. சில புத்தகங்கள் பேண்டா இருக்கு, சில புத்தகங்கள் உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? ஏன்னா எனக்கு எழுத படிக்க ரொம்ப பிடிக்கும். நீங்க அதே புத்தகங்களை குறிப்பிடும்போது நீங்க இந்திரா காந்திய பத்தி தகாத வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க. எமோ மத்தாய் எழுதின ஒரு சாப்டரை கோட் பண்ணிருக்கீங்க. எமோ மத்தாய், இது மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். 1959 அவரை வெளியேற்றிருக்காங்க. அவர் நேருஜிக்கு பிஏவா இருந்தாரு. அவர் ஒரு ட்ரஸ்ட உருவாக்குனாரு. அந்த ட்ரஸ்ட அவரு பிர்லாஜி மூலமா தான் பெற்றாரு. இப்ப இருக்கிற 30 ஜனவரி மார்க் அது மத்தாயோட ஆபீஸா இருந்தது. அதோட ட்ரஸ்டி பாத்தீங்கன்னா ராஜ்குமாரி அம்ரித் கௌர், அப்புறம் பத்மஜா நாயுடு இருந்தாங்க. பல எழுத்தாளர்களும் அவங்கள பத்தி பல விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊழல் குற்றச்சாட்டுகளை பத்தி பாராளுமன்றத்துல பேசும்போது
1960 1961ல நேரு ஒரு கமிட்டி உருவாக்குறாரு. அதுல விஷ்ணு பிரகாஷ் கேபினட் செக்ரட்டரியா இருக்காரு. அதோட அந்த கமிட்டி ரிப்போர்ட்ல மத்தாய் பிர்லா கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினாரு, மத்தாய்க்கு கொடுக்கப்பட்ட 30 ஜனவரி மார்க் கொடுத்தது, மத்தாய் கட்டின வீடு எல்லாமே நேர்மையோட நடந்துச்சு. எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருந்தது. மத்தாயோட பெருசு வேற எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது மத்தாயே எழுதியிருக்காரு, நான் 12 வருஷமா இந்திராஜியோட கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு. இதுல என்னோட தவறு என்ன இருக்கு? நான் மத்தாய் எழுதுனதான் கோட் பண்ணேன், மக்களுக்கு சொல்லிட்டேன், அதை அவங்க படிப்பாங்க. அந்த ஷீங்கிற சாப்டரை நான் படிச்சேன். ஆனா மொராஜி பிரதமரா இருக்கும்போது அவர் அதை வெளியிட பர்மிஷன் கொடுக்கல. இந்திராஜி இந்த நாட்டுக்கு பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. இந்த நாட்டுக்காக உயிரை விட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தர் அவங்கள பத்தி அப்படி எழுதுனதுக்காக நான் என்ன கேக்குறேன், மத்தாய்க்கு நீங்க ஒரு நேர்மையான சர்டிபிகேட் கொடுக்கும்போது மத்தாய் உங்களுடைய ஒரு பகுதியா இருந்தாரு. அவர் பண்ணதெல்லாம் 12 வருஷம் அவர் நேருஜிக்கு பிஎஸ்ஆ இருந்திருக்காரு. 1947ல இருந்து 1959 வரைக்கும். அப்படிப்பட்ட மத்தாய் எழுதுறாரு அப்படின்னா அதை நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க. மத்தாய் மட்டும் இல்ல, தீரேந்திர பிரம்மச்சாரி கதை இருக்கு, தினேஷ் சிங் இருக்காரு. இந்த எல்லா கதையும் பொய்யாக வாய்ப்பு இல்லல்ல. லலித் நாராயண் மிஸ்ரா கொலைய பத்தி இருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த புத்தகத்தை உருவாக்குனவங்க எல்லாரும், நான் இப்போ ஒரு லைப்ரரி உருவாக்குறேன்ல, அதுல மத்தாயோட புக்ஸ் மட்டும் இருக்காது. தினேஷ் சிங் இருக்கும், வீரேந்திர பிரம்மச்சாரி இருக்கும், அதுல லலித் நாராயண் மிஸ்ராவோட புக் இருக்கும். இப்படி பல புத்தகங்கள்ல ஒரு விஷயம் வந்து சேருதுன்னா நீங்க புத்தகம் எழுதுறவங்கள போய் பிடிங்க, அவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க. நான் அந்த புத்தகத்துல இருக்கிற விஷயத்தை தான் சொல்றேன். என்னெல்லாம் புத்தகங்கள் நேருஜிக்கு எதிரா, இந்திராஜிக்கு எதிரா, ராஜீவ் காந்திக்கு எதிரா எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களையும் சேகரிப்பீங்களா? சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். தினமும் வாட்ஸ்அப்ல நிறைய தகவல்கள் வருது. அதனால தான் லைப்ரரி உருவாக்குறேன். ஒரே இடத்துல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும். ஏன் கிடைக்குதுன்னா 2014ல நாங்க ஆட்சிக்கு வந்தபோது எல்லாமே சோசியல் மீடியாவில் நடந்தது. நிஷிகாந்த் துபே எப்ப எந்திரிக்கிறாரு, எங்க உட்கார்றாரு, என்ன ட்ரெஸ் போடுறாரு, எங்க போறாரு, பிரதமர் என்ன பண்றாரு, உள்நாட்டு அமைச்சர் என்ன பண்றாரு. சொல்ல போனா அவங்களுடைய ஆட்சி 2014 வரைக்கும் தான் இருந்தது. மக்களுக்கு எழுதுற படிக்கிற பழக்கம் குறைஞ்சே போச்சு. மொபைல் அதிகமா பயன்படுத்துறாங்க. அதனால நான் அவங்கள ஊக்குவிக்கிறேன். 1947ல இருந்து 2014 வரைக்குமான வரலாறு படிங்கன்னு சொல்றேன். அதாவது நீங்க எந்த புக்க வேணாலும் படிக்கலாம், படிக்க சொல்லலாம். ஆனா ராகுல் காந்தி ஒரு புத்தகத்துல 4 லைனை படிக்கிறேன்னு சொன்னா படிக்க விட மாட்டேங்கிறீங்க. அப்படி ஒரு புக் இருக்கா? அந்த புக்கை பத்தி சொல்லணும்னா, இந்த காந்தி குடும்பம் பாத்தீங்கன்னா வெளியில தான் பெருசா தெரியும், உள்ள ஒண்ணுமே கிடையாது. வெளியில பாக்குறதுக்கு தான் ரொம்ப அறிவுள்ள மாதிரி தெரியும். அவங்கள பாராளுமன்றத்துல நிக்க வச்சு பாருங்க, அவங்கள யாரும் தடுக்காம இருந்தா கூட அவங்களால 5 நிமிஷத்துக்கு மேல பேசவே முடியாது. அரசியல் அமைப்பை காலியா கொண்டு வந்தாங்க. நேத்து பத்திரிகையாளர்கள் எல்லாரும் எழுதுனாங்க, நான் எதுவும் சொல்லல. ஒரு ட்விட்டை நான் பார்த்தேன். நர்வானே எழுதின புத்தகத்துல வெறும் அட்டை மட்டும்தான் மேல இருக்கு, உள்ள எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுல படிக்கிறதுக்கு தான் எதுவுமே இல்லையே. நான் ராகுல் காந்தியை காப்பாத்தி தான் விட்டுருக்கேன். எதிர்க்கட்சி தலைவர் அவமானப்பட போறாரு, அவரு காந்தி குடும்பத்தோட பெரிய முகம் வேற, அதனாலதான் அவரு பாவம் அப்படின்னு நான் காப்பாத்தி விட்டேன். நீங்க இப்படி பேசும்போது காங்கிரஸ்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பிஜேபி தலைவர்கள் நடத்துறதில்ல, கார்ப்பரேட் தரகர்கள் தான் நடத்துறாங்க, அவர் பேரு நிஷிகாந்த் துபேன்னு. எதுக்கு சொன்னாங்க? நீங்க சொல்லுங்க. நான் என்ன கார்ப்பரேட் தரகு வேலையை செஞ்சேன்? 2009ல நான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்போ 2026 ஆகுது. இந்த நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அமைச்சர், இன்க்ளூடிங் ஏன் அமைச்சர், இந்த விஷயத்த நான் உங்களோட மட்டும் இல்ல, என்னோட தலைவர் பிரதமர்கிட்டையும் பேசியிருக்கேன். எந்த அமைச்சரும் கார்ப்பரேட் கம்பெனிக்காக எந்த ஒரு லெட்டரும் எழுதல, எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கும் நான் சப்போர்ட் பண்ணல, எந்த ஒரு கார்ப்பரேட்டுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. இதை கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இவங்க அதானின்னு பேசுறாங்கல்ல, என்னோட கோடால அவங்களுடைய பவர் பிளான்ட் இருக்கு. நான் அதை அங்க கொண்டு வந்தேன். என்னுடைய தொகுதியில நடந்த வளர்ச்சி மாதிரி. நாட்டுல வேற எந்த லோக்சபாவிலையும் அது நடக்கல. நான் இது வரைக்கும் எந்த ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்டும் வாங்கல, ஒரு வண்டி வாங்கல, எனக்கும் அதற்கு எந்த ஒரு தொடர்பும் இல்ல. நான் காங்கிரஸ்க்கு லோக்சபால வெளிப்படையா சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அவங்க தைரியம் இருந்தா எனக்கு கார்ப்பரேட்டோட என்ன தொடர்புன்னு சொல்லட்டும். ஒரு காலத்துல நீங்க ஒரு பெரிய கார்ப்பரேட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சில பேர் சொல்றாங்க. ஆமா, நான் டைரக்டரா இருந்தேன். 1993ல 2009 வரைக்கும் எஸ்ஆர்ல டைரக்டரா இருந்தேன். இதை நான் வெளிப்படையா தான் சொல்றேன். அந்த எஸ்ஆர் என் வாழ்க்கையில வராம இருந்தா நான் தரகர் வேலை தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். நீங்க காங்கிரஸ பத்தி புத்தகங்கள் படிக்கும்போது இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அவங்களோட கார்ப்பரேட் கல்ச்சர் எப்படி இருந்ததுன்னா, தங்களோட குடும்பத்துக்காக பணத்தை சேர்த்து வச்சாங்க, அவங்களுக்கு வேலையை உருவாக்கிக்கிட்டாங்க, அவங்க வீடு கட்டிக்கிட்டாங்க. நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. லைசென்ஸ் பெர்மிட் கோட்டா ஆட்சி. அதுல பிர்லாஜி எவ்வளவு சந்தா கட்டுறாரு, ஏன்னா சந்தாவை பத்தி பேசுறாங்கல்ல, எவ்வளவு சந்தா வந்துச்சோ
1960 தேர்தல்ல, 62 தேர்தல்ல, 65 தேர்தல்ல எல்லாம் டாடா, பிர்லா, டால்மியா தான் கொடுத்திருக்காங்க. அந்த லைசன்ஸ் பெர்மிட் கோட்டா ஆட்சியில பிர்லாஜி வந்து அம்பாசிடர் கார் உருவாக்குவாங்க, பஜாஜி வந்து ஸ்கூட்டரை உருவாக்குவாங்க, டால்மியாஜி சிமெண்ட்டை உருவாக்குவாங்க, டாடாஜி வந்து ஸ்டீலை உருவாக்குவாங்க. புது பிசினஸ்மேன் யாரையுமே வரவிடல. இந்த மாதிரி நடக்கும்போது நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு நான் படிக்க வேண்டியது இருக்குல்ல. இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொல்றாங்க? இது எல்லாத்தையும் நான் படிக்கிறேன், ஏன்னா படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மக்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டுமே. எனக்கு ரிசர்ச் பண்றது ரொம்ப பிடிக்கும். நானே ரிசர்ச் எல்லாம் பண்ணுவேன். தூங்குறதுக்கு 2 மணி நேரம் நான் கண்டிப்பா புத்தகம் படிப்பேன். காங்கிரஸ்ல இருக்கிறவங்க சொல்றாங்க நிஷிகாந்த் துபேவை எதிர்க்கட்சி மேல மோடிஜி தான் ஏவி விட்டுருக்காருன்னு சொல்றாங்க. மோடிஜின்னு பேரை கேட்டாலே எதிர்க்கட்சிக்காரங்களுக்கு பெரிய தாக்கம் இருக்கு. யாராவது ராம் ராம் ராம்னு ஜெபிக்கிற மாதிரி எதிர்க்கட்சி மோதி மோதி மோதின்னு ஜெபிக்கிறாங்க. யார் என்ன பண்ணாலும் அதை மோடிஜி தான் பண்ணதா சொல்றாங்க. இந்த ரிசர்ச் எல்லாம் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு டீம் வச்சிருக்கீங்களா? யாரும் இல்ல, நான் மட்டும்தான். ஒன் மேன் ஆர்மி. 11 மணில இருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் 2 மணி நேரம் நான் டெய்லியும் படிப்பேன். நான் படிச்சதன் விளைவாதான் எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்றேன். நீங்க தினமும் ராத்திரி பல மணி நேரங்கள் நேரு, காந்தி அவர்களுடைய புக்கை மட்டும்தான் படிக்கிறீங்களா? இல்ல, நாட்டை பத்தி படிக்கிறேன். நான் பார்லிமெண்டோட டிபேட்டை படிப்பேன். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பார்லிமெண்ட்ல நடந்த விவாதங்கள். அதாவது இந்த பார்லிமெண்ட்ல நடந்த விவாதங்கள் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. நீங்க லைப்ரரியில மெம்பர் ஆனா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதாவது காங்கிரஸ் எம்பி ஸ்பீக்கருக்கு எதிராக கொடுத்த புகார்ல ஸ்பீக்கரை வந்து நீக்கணும்னு சொன்னதுல அதுலயும் உங்க பேர் இருக்கு. அவங்களோட முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க 2 முன்னாள் பிரதமர்களை அவமதிச்சிருக்கீங்க, அத ஸ்பீக்கர் தடுக்கலன்னு சொல்றாங்க. சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வேலையே இதுதானே. நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன். அது எல்லாமே புத்தகத்தில் எழுதியிருக்கு. ஒரு முறை இல்ல, 50 முறை சொன்னாலும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா உங்க விஷயத்துல ஸ்பீக்கர் மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு எதிராக ரிமூவல் நோட்டீஸ் வந்திருக்கு. ஸ்பீக்கர் சாரு அவருடைய முடிவை அவரே எடுத்துக்குவாரு. ஏன்னா எதிர்க்கட்சியை பத்தி அவருக்கு தெரியும். அவங்க பக்கம் பெரும்பான்மை கிடையாது. ஸ்பீக்கர் ஒன்று எதிர்க்கட்சிக்காரங்க கருணையில் இல்ல. என்டிஏ தான் அவருக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கு. என்டிஏ பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் ஸ்பீக்கர் அங்க இருப்பாரு. அதனால காங்கிரஸ் இப்படி பேசுது. ராகுல் காந்தி பல தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதனால மீடியாவும் அவரை பெருசா கவனிக்கிறது இல்ல. எங்கேயும் அந்த விஷயம் பெருசா வரதில்ல. மக்கள்கிட்டயும் ஆதரவு இல்ல, மீடியா கிட்டே அது குறைஞ்சிருச்சு. அதனால அவங்க புது புது குற்றச்சாட்டுகளை சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க சொல்ற ஸ்பீக்கருக்கு எதிரான நடவடிக்கை மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் ஓட்டு போடல, மீடியா பேசுறதில்ல, பார்லிமெண்ட்ல நீங்க பேச விடுறதில்ல. அப்படின்னா அவங்க தான் அதை பத்தி யோசிக்கணும். அவங்களுக்கு ஏன் அப்படிலாம் நடக்குதுன்னு. நான் உங்களுக்கு காங்கிரஸ் பத்தி ஒன்று சொல்றேன். பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பழமொழி இருக்கு. कि नहीं खाए भर थारी, नहीं सुतब गोर थारी. இப்ப ராகுல் காந்தியோட நிலைமை இப்படிதான் இருக்கு. நான் இது செய்வேன் அது செய்வேன்னு சொல்லுவாரு. தேர்தல்ல மோசடி நடந்துருச்சு, நர்வானே புத்தகம் வந்துருச்சு, எங்ககிட்ட இந்த ஃபைல் இருக்கு, நான் ஆட்டம் பாம்பை வந்து உருவாக்கிடுவேன். கடைசி என்ன நடக்கும்? அப்படியே அமைதியா உட்காந்துருவாங்க. மக்கள் யாராவது கேள்வி கேட்கறீங்களா? நீங்க மத்திய அரசுல அமைச்சராக விரும்புறீங்களா, இல்ல மாநிலத்தோட முதலமைச்சராக ஆசையா? சார், தயவு செஞ்சு எனக்கு எந்த ஆசையும் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அரசியல்ல இருக்கிற எல்லாருக்கும் ஆசை இருக்கும் சார். அரசியல்ல எல்லாருக்குமே ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். எனக்கு எம்பி ஆகணுங்கிற ஆசை வந்த காலகட்டத்தில் எனக்கு முன்மாதிரியா இருந்தவங்க மீனு மசானி, மது லீமியே, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அடல் பிகாரி வாஜ்பாய், இந்த மாதிரியான தலைவர்கள். ஆனா கட்சி எனக்கு கொடுத்த வாய்ப்பு, அதை நான் இப்பவும் சொல்லுவேன், கட்சி எனக்கு கொடுத்த வாய்ப்பு ஆஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். என் செயல்களோட பங்களிப்பு நாடாளுமன்றத்தில் தெரியும். எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம். உங்களால பாராளுமன்றம் நடக்கிறதில்லன்னு நினைச்சுதான் உங்களுக்கு சந்தோஷமா? இல்ல, என்னோட சந்தோஷம் என்னன்னா, என்னால சரியான விஷயங்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியுது. அதுக்கு கட்சி எனக்கு முழு ஆதரவை கொடுத்துருக்கு.